ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஃபோனில் வந்து யூடியூப் வந்து வேலை செய்யலை அப்படின்னா அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேரோட ஃபோனில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அப்டேட் நியூ வெர்ஷன் கேட்குது. சரி, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணாலுமே அது வந்து வேலை செய்ய மாட்டுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு யூடியூப் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், அதாவது அப்டேட் யுவர் ஆப் அப்படின்னு. சரின்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுவீங்க. பட் மறுபடியும் உங்களுக்கு இந்த இஷ்யூ தான் வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாகவே யூடியூப் வந்து வேலை செய்யாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம யூடியூப்பை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் எதனால் இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா, யூடியூப்பில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. வெர்ஷன் வந்து உங்களோட ஃபோனோட வெர்ஷன் 8 அல்லது 8க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து 6, 5, 7 இந்த மாதிரி வெர்ஷன் இருக்கவங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு சில பேருக்கு 8 வெர்ஷன் இருந்தாலுமே வேலை செய்யலை. அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும்னா, யூடியூப்பை வந்து அதாவது உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் ஆப்ஸுக்கு போய்ட்டு யூடியூப் போய்ட்டு கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுத்து ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலை செய்யும். அந்த 8 வெர்ஷன் இருக்கவங்களுக்கு. அப்படியே நீங்கள் 8 வெர்ஷன் மேலே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி வேலை செய்யலைன்னா அது வேறு இஷ்யூவாக இருக்கும். பட் 8 வெர்ஷன் கீழே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய வீடியோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். வந்து உங்களோட ஃபோனில் வந்து வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட ஃபோன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் அபவுட் அப்படின்னு இருக்கும். ஒரு சில ஃபோனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு ஒரு ஃபோன் யூடியூப்பில் வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோன் மாடலில் பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா EMUI இந்த மாதிரி 12.0ன்னு எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய வெர்ஷன் வந்து 12.0. ஒரு சில பேருக்கு வந்து ஃபோனை வந்து அப்டேட் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாலுமே உங்களோட வெர்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 8 வெர்ஷன் இல்லை 7 வெர்ஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 9, 10 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 12 வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணுது, அதனால் எனக்கு யூடியூப் பக்காவாக வேலை செய்யுது. ஓகேவா? இப்போ உங்களோட ஃபோனில் என்னென்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செட்டிங்ஸில் இருக்கீங்களா, அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் உள்ளே போனோம். ஒரு சில ஃபோனில் வந்து ஆப்ஸ் இல்லைனா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இல்லை அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும். அப்படி எதுவுமே புரியல அப்படின்னா செட்டிங்ஸில் உள்ளே போய்ட்டு மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதிலே போய்ட்டு யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூடியூப் வந்து நிற்கும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஸ் உள்ளே போயாச்சு, இதில் நம்ம யூடியூப் உள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் யூடியூப் இருக்குது. அந்த யூடியூப் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூடியூப்பை வந்து டிசேபிள் பண்ணணும். அதாவது இந்த 8 வெர்ஷனுக்குள்ளே இருக்கவங்கள இவங்கெல்லாம் வந்து இந்த யூடியூப்பை வந்து ஒரு தடவை டிசேபிள் பண்ணணும். ஏன்னா இந்த வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுது. அதனால் நம்ம வேறு ஒரு ட்ரிக் மூலிமா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய யூடியூப்பை நான் டிசேபிள் பண்ணுறேன். மேலே இருக்க டிசேபிள் பட்டனை கொடுத்து கீழே இருக்க டிசேபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த யூடியூப் இப்போ உங்கள் ஃபோனில் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து youtube.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். youtube.com இதை அப்படியே இந்த கண்டினியூஸாக சர்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி youtube.comனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரோமா இல்லை வேறு ஏதாவது காட்டும். அதில் நீங்கள் வந்து குரோம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். அதாவது உங்களோட குரோம் ப்ரௌசர்லேயே உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து டேரெக்டாகவே வேலை செய்யும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில பேர் வந்து இப்படியே அடிக்கடி நீங்கள் youtube.comனு போய்ட்டு உள்ளே போய்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பழைய யூடியூப்பை டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் எந்த ஒரு யூடியூப் ஆப்பும் இல்லை. பட் இப்போ நம்ம ஒரு யூடியூப் ஆப்பை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் அல்லது வந்து ஆப்ஸ் கிட்ட வந்து வர வைக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, மேலே இருக்க 3 டாட் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்லேருந்து 4வதுல இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் அப்படின்றது இருக்குது, ஓகே ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக யூடியூப் வந்து ஆட் ஆகிடும். இப்போ உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் நம்ம வெளியே வந்துடலாம் ஃபுல்லாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து குரோமோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குரோம் இதுன்னு. இப்போ நீங்கள் நார்மலாகவே டேட்டாஸை ஆன் பண்ணிவிட்டு இங்கே யூடியூப் ஜஸ்ட் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக யூடியூப் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப் வந்து வேலை செய்யும். சில பேர் வந்து சில அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சரி பக்காவாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சில மொபைல் கடை சாஃப்ட்வேர் பண்ணுற கடையில் கொடுத்து நீங்கள் வெர்ஷனை கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், எந்த அளவுக்கு உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு செலவும் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. இதுக்கப்புறமா நிறையா வீடியோஸ் வரும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.